வாலிமா சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம். ஈவினிங்கில் கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 கப் ரவை, முந்திரி தேவையான அளவு, திராட்சை கொஞ்சம், 3 ஏலக்காய், 1 துண்டு பட்டையை நான் 3ஆக உடச்சி வச்சுருக்கேங்க. 1 கப் ரவைக்கு 1,5 கப் சர்க்கரை இதில் அளந்து வச்சுருக்கிறேங்க. நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் இனிப்பு. 1 கப் பால், 2 கப் தண்ணிங்க. 2 கப் தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணி வச்சுருக்கேன் சீக்கிரம் செய்யறதுக்கு. தேவையான அளவு நெய், ஜிலேபி பவுட்ரு கலருக்கு ஃபுட் கலரு. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் நெய் ஊற்றிக்கலாங்க. அதில் ரவை போட்டு நம்ம வறுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற வரை ரவை வறுத்துக்கலாங்க. வறுத்து அதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுக்கணும், மணம் வரணும். ரவை வறுக்கும்போது நல்லா செவப்பாக வர வரை வறுத்துட்டு அதை எடுத்து நம்ம இப்போ வந்து ஒரு தட்டில் கொட்டி வச்சிடலாங்க. கொட்டி வச்சுட்டு மறுபடியும் அதே சட்டியை வச்சு நம்ம மறுபடியும் அதில் நெய் விடலாங்க. நெய் விட்டு தேவையான அளவு நெய் விட்டுக்குங்க. இல்லை உங்களுக்கு ஆயில் இல்லை தேங்காய் எண்ணெய் எது யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நெய்யில் தான் செய்கிறேன். நெய் ஊற்றி நெய்யில் வந்து பட்டை ஏலக்காய் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, பொரியட்டும். பொரிச்சிட்டோன்னா அதில் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. முந்திரியும் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆறு வரை பண்ணிவிட்டு இப்போ திராட்சையும் போட்டுக்கோங்க. நான் இன்னொரு அடுப்பில் தண்ணி வச்சுருந்தேங்க. 2 கப் தண்ணி, 2 பவுல் தண்ணி. அது கொதிச்சிருச்சு, அதையும் இந்த இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ கொதி வந்துட்டோன்னு 1 கப் பால் வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா கொதி வர ஸ்டேஜில் நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் ரவை போடணும். ரவை போட்டு நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்து ஃபுட் கலர் வந்து நான் தண்ணியில் கலக்கி வச்சுருக்கிறேன், அதை வந்து இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொதி வரும்போது 1,5 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருந்தேனுங்க, அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி கொடுக்கும்போது நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகி நல்லா தண்ணியாட்டாயிருங்க. அதனால நம்ம கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா கட்டி விழுகாமல் இருக்கும். அப்போ தான் கேசரி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்படி எடுத்து பாருங்கள், அங்கே பாருங்கள், ஒட்டவே இல்லை, பாத்திரத்துலேயே ஒட்டலை, கரண்டிலே ஒட்டலை. இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள், சுற்றி வர நெய்யெல்லாம் மேலே வந்திருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் கொஞ்சம் நெய் ஊற்றி ஒரு கிளறி கொடுத்து குழந்தைகளுக்கு போட்டு கொடுத்துடலாங்க. இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. சுவையான சூடான கேசரி தயார். குழந்தைகளுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.